விக்ரம பத்தி உங்களோட அபிப்பிராயம் எப்படியா இருந்தது? இல்லை, அவர் பெரிய ஹீரோவாக வருவார்னு உறுதியாக நான் நம்பினேன். நம்பினால தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் அவரை போட்டு அந்த படத்தில் அவரும் நல்லா பண்ணியிருந்தார் அந்த படத்தில். சூர்யா அதே மாதிரி தான். சூர்யா வந்து நான் பண்ணும்போது நான் அந்த படமே ரிலீஸ் ஆகலை, அந்த அண்டர் ப்ரொடக்ஷனில் தான் இருந்தேன். ஏன்னா அந்த கண்டினியூட்டியோடு தான் என் படத்தில் நடிச்சிருப்பார் அந்த உன்னை நினைத்த படத்திலே. ஸோ சூர்யான்றவர் அதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் உன்னை நினைத்த அந்த மாதிரி சாஃப்ட் ஹீரோ தான். ஸோ அப்போ அதில் போடும்போது எனக்கு சூர்யா இவரும் பெரிய ஹீரோ வருவான்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நான் அவரை போட்டேன். நீங்கள் இயக்கின நடிகர்கள்லாம் அவங்கள விட்டுட்டாங்க, அவங்க கூட சேரணும். இப்போ விஜய், அஜித், விக்ரம், சூர்யாவெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய நடிகர்களில் யார் கூட சேர்ந்து படம் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்? இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தனுஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். தனுஷ் ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கதைக்கு பேட்டர் சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிட்டோம். சிவகார்த்திகேயனும் கரெக்டாக இருப்பார். நீங்கள் இமீடியட்டாக பண்ண நினைக்கிறது யார் கூட இருப்பீங்க? அடுத்து படம் பண்ண யார் கூட என் கதை செட் ஆகுதோ அவங்க கூட. இல்லை, கதை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல? இல்லை, அப்படி இல்லை. அது இன்னொன்னா நான் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் தான் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். அப்படி பண்ணால் அது சந்தானம் தான் அதுக்கு கரெக்டாக இருப்பார். சந்தானத்தை வந்து உங்களோட பேட்டர்னுக்காக பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிறதும் நீங்கள் யோசிக்கிற விஷயம் நல்லா இருக்கும்.